இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் போருட்டோ நாட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 77 பார்க்க போகிறோம். ஹோல் வீடியோ டெலிட் ஆயிடுச்சு, அதனால திரும்ப பேச வேண்டிய சுச்சுவேஷன். இந்த வீடியோவில் நான் அமௌண்ட் கேட்டு கொடுத்தவங்க அண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கிற விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமீர், அப்புறம் மோகன்குமார், சுரேந்தர், அபி, நிதிஷ், KR, அப்புறம் அயோனோன்னு சொல்லி ஒருத்தர். இவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சமீர் அப்படிங்கிறவர் 300 ரூபா கொடுத்துருந்தாரு, ஃபர்ஸ்ட் 100 ரூபா, அப்புறம் 200 ரூபா. அப்புறம் மோகன்குமாருங்கிறவர் 1000 ரூபா அனுப்பிச்சிருந்தாரு. சுரேந்தர் குமரேசன் 100 ரூபா அனுப்பிச்சிருந்தாரு. அபிஷேக் 50 rupees, நிதிஷ் KR 20 rupees, அயனோ கோஜின்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அவர் பேர் ரஞ்சித் குமார், அவர் 50 ரூபா அனுப்பிச்சிருந்தாரு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பணம் எந்த அளவுக்கு ரொம்ப குரூஷியல் திங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் எனக்கு அனுப்பிச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக மோகன்குமாருங்கிறவர் 1000 rupees அனுப்பிச்சிருந்தாரு. நல்லா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும்னு. அண்ட் எனக்கு ஃபினான்ஷியலாக தேவைப்பட்ட பணத்தை விட ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. இருந்தாலும் நான் அதை ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, நான் கடன் வாங்கி என்னோட அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணேன். அபிலிட்டிஸ் ப்ளஸ் வித்தவுட் மணி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அடுத்த ஒரு மாசத்துல எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா FS எனிமி காரகாஸ் ஃபெரோஷியஸ் அட்டாக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பசங்களா அவோடா தான் காரகாவோட பயங்கரமான அட்டாக்ஸ்லேருந்து காப்பாற்றிட்டு இருக்கோம். காரகா கிட்ட மனுஷங்களை நீ ரொம்ப வெறுக்கிறீங்கும். காரகா அவோடா கிட்ட நீ இன்னுமே மனுஷங்களால் பயன்படுத்தப்பட்டு இருக்கீங்கும். பொருட்டோ கடுப்பாவான். சாரடா சோச்சோவை பார்த்துட்டு வருத்தப்படுவா. அவோடாவா காரகா பயங்கரமா தாக்கிரும். எங்கிட்ட இருந்து உங்களால் தப்பிக்க முடியாதுன்ட்டு காரகா பசங்களை தாக்க வரப்ப அவோடா தடுத்துட்டு, லேடி சாரடா தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிருங்கும். பொருட்டோ விஷயங்களை இப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாதுன்ட்டு வின்ஸ்டைல் கேல் பாம் பண்ணுவான். அடிப்பட்ட காரகா செம்ம கடுப்பாகும். சாரடா சோச்சோவுக்கு இப்படி பண்ணிட்டீல, உன்னை சும்மா விட மாட்டேன்பா. என்ன பாப்பா நீயும் கல்லாகணுமான்னு கேட்கும் காரகா. பொருட்டோ கல்லா நாங்களா? உன்னோட ரிவர்ஸ் ஸ்கேலை கண்டிப்பா எடுக்காம விட மாட்டேன்பா. காரகா என்னோட ரிவர்ஸ் ஸ்கேல் எடுக்க போறியா? முடிஞ்சா ட்ரை பண்றான்ட்டு ஒரு வங்குக்குள்ள போயிட்டு உங்க எல்லாத்தையும் நேரம் நரகத்துல தள்ளுறான்ட்டு போகும். பொருட்டோ இர்ரா வரன்ட்டு ஓடுவான். சாரடா தடுத்து தனியா போறேன்னு கேப்பா. பொருட்டோ ரியலைஸ் பண்ணி நிக்கவும் ஷிக்கடாய் பெருமூச்சு விட்டுட்டு அவோடா கிட்ட திடீர்னு எதுக்கு காரகா தப்பிச்சு ஓடனான்னு கேட்பான். அவோடா அவன் தப்பிச்சுலாம் ஓடல, அது அவனோட ஃபீடிங் கிரவுண்ட், அங்க அவனுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்குங்கும். ஷிக்கடாய் அதான் விஷயமான்பான். இனோஜின் இங்கேயே கஷ்டமா தான் இருந்துச்சு, இதுல அது வேறையான்பான். பொருட்டோ நம்ம இப்படியே பேசிட்டு இருக்க கூடாது, போய் ரிவர்ஸ் ஸ்கேல் எடுத்தாதான் மிட்ஸ்கிங்கும் போது அவோடாக்கு ஃபைட்ல ரொம்ப இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும், டயர்ல அப்படியே படுத்துரும். சாரடா இதெல்லாம் எங்கனாலதான், நீங்க உங்களை ரொம்ப புஷ் பண்ணிக்காதீங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம்பா. அவோடா என்னன்னாலும் சரி அந்த ரிவர்ஸ் ஸ்கேல்ல கை வச்சிடாதீங்க. ருயிச்சி கேவ்லயே இந்த பெரிய ஸ்னேக் ஒன்று தொட்டு அதுவே கல்லாயிருச்சு. கூடவே அவனுக்கு மனுஷங்களை சுத்தமா பிடிக்காது, தயவு செஞ்சு அதை விட்டு தள்ளியே இருங்கன்னு. சிக்கடாய் அப்படின்னா அதை எடுக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு அது கொடுக்கவே கொடுக்காதான்பான். சோச்சோ அண்ட் மிட்ஸ்கி எப்படியே விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்பான். கோனஹால இருக்க மெடிக்கல் வார்டில் காட்டுவாங்க. சக்குரா ட்ரீட் பண்ணிட்டு வெளியே போகும்போது ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுன்னு யூரிட்டோ கிட்ட சொல்லிட்டு போவா. யூரிட்டோட ஃபேஸ் அப்படியே மாறும். இந்த இடத்துல பாய்சன் இன்ஜெக்ஷன் எடுத்து இன்ஜெக்ட் பண்ண போவான். அப்ப இதெல்லாம் பண்ணது நீதானா? கேட் கீப்பர் அடிப்பட்டது மற்ற விஷயங்களை நினைச்சு சந்தேகப்பட்ட நமக்குள்ளே ட்ரைட்டர் இருப்பாங்கன்னு அது நீ யாருப்பேன்னு எதிர்பார்க்கலேன்ட்டு மோகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. சக்குரா வந்துட்டு ஷிகமாரு ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ண சொன்னா. ஆனா இதை நீ ஏன் பண்ணேன்னு சொல்லி கேட்கும் போது யூரிட்டோ கையில வச்சிருந்த சிரஞ்ச கீழே போட்டுருவான். அந்த பாய்சன் கேஸா மாறும். அதை சுவாச்சிடக்கூடாதுன்னு 2 பேரும் கார்ட்ல இருக்கப்ப அந்த டைம் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான் யூரிட்டோ. ஊடானோட டீமை காட்டுவாங்க. இவவே பொருட்டோவை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு போய் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம இங்க பேட்ரோல் டியூட்டி பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு. டெங்கி செக்யூரிட்டியுமே முக்கியம் தான் சொல்லியிருக்கேன்லன்பான். மெட்டல் யூரிட்டோவை நோட் பண்ணுவான். ஊடான் யூரிட்டோ கிட்ட என்னாச்சுன்னு கேட்பான். கேட் கீப்பர் அடிபட்டு கிடந்தார் இல்லையா, அவரை தாக்க வந்தாங்க, அதான் எல்லா டீமுக்கும் நோட்டிஃபை பண்ண ஒவ்வொருத்தங்கிட்டே சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன்ட்டு கிளம்புவான். மெட்டல் கோலத்தனமான செயல் செஞ்சிருக்காங்களேன்ட்டு கடுப்பாவான். ஊடான் யூரிட்டோவை தடுப்பான். பசங்களுக்கு குழப்பமா இருக்கும் எதுக்கு இப்படி பண்றாருன்னு. ஊடான் மெடிக்கல் வார்டுல தானே பிரச்சனை, அங்க இருக்க இன்சார்ஜ் நீ உன் போஸ்ட்டை விட்டுட்டு எதுக்குடா வந்தேன்னு கேட்பான். யூரிட்டோ சிரிச்சுட்டு அதை பத்தியான்ட்டு டெங்கிய பணைய கைதியை பிடிச்சி வச்சுட்டு தேவையில்லாம எதுவும் பண்ணாத இல்லைன்னா இவன் கதை காலின்பான். இவ மிட்ஸ்கி காணாம போனதுல உனக்கும் பங்கு இருக்கான்ட்டு கடுப்பாவான். ஊடான் லீஃப்ல இருக்க தேவையில்லாம எதுவும் பண்ணிடாதேன்பான். யூரிட்டோ வார்னிங் கொடுப்பான். சபார்டினேட்டோட லைஃப் என் கையில, தேவையில்லாம எதுவும் செஞ்சிடாதேன்னு. டெங்கி புத்திசாலித்தனமா யோசிச்சு பிளாஷ் பாம் யூஸ் பண்ணி தப்பிப்பான். இப்படியே உன்னை தப்பிக்க விட்டுற மாட்டோன்னு இவபேவும் மெட்டலும் அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் தப்பிச்சிருப்பான். ஏதோ வித்தியாசமா இருக்கேன்ட்டு ஊடான் யூரிட்டோ பின்னால போயிட்டு நினைச்சண்டா கெஞ்சுட்ஸுன்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுவான். யூரிட்டோ எங்க
எங்க இருக்குன்னு திரும்பி பாக்குறப்ப சென்டிபேட் டெட்டனேட்டிங் கிளே வரும். ஊடான் எல்லாத்தையுமே பின்னால போக சொல்லுவான். பிளாஸ்ட பார்த்துட்டு இவபே இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பான். சேக்கியை தான் தூரத்துல இருந்து டெட்டனேட் பண்ண வச்சிருப்பான். தேவைப்படும்னு வச்சுட்டு வந்த ட்ராப் நல்லதா போச்சுன்பான். இந்த இடத்துல கிராராவை காட்டுவாங்க. பார்க்க போனா அங்க முட்டாள்களா இல்ல போல இருக்கு யாரும். என் வேலை இங்க முடிஞ்சது, நான் அதை போய் ரிப்போர்ட் பண்றேன்ட்டு கிளம்பிடுவா. சேக்கியே இது சரியில்லைன்பான். டோக்கியோ பிளான் படி தான் போகணும், பேசி வேலைக்கு ஆகாதுன்பான். அவன் கிளம்பவும் சேக்கியே சரி சரின்ட்டு மிட்ஸ்கியை பார்த்துட்டு வா போலான்பான். ரெண்டு பேரும் கிளம்புவாங்க. போர்ட்டோவும் மற்றவங்களும் காரகாவை தேடி போயிருப்பாங்க. எங்கடா அவன் தேடிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா அட்டாக் நடக்கும். அந்த டெய்ல அட்டாக் வச்சுட்டு மேல போறப்ப டிசப்பியர் ஆகும். என்னடா மறையுதுன்பா இனோஜின். ஷிகடாய் அவட சொன்னபடிதான். இங்க அதுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி போல. இந்த குகையோட கலருக்கும் அதோட கலருக்கும் அது அப்படியே அதோட தோற்றத்தை மறைச்சுக்குதுன்பான். சாரடா மறைஞ்சு போற அளவுக்கு இல்லையான்னு கேப்பா. ஷிகடாய் விஷயம் மோசமாயிட்டே போகுது, அது நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எங்கேயாவது மூவ் பண்ணிட்டே இருக்கணும்பான். இனோஜின் பேர்ட் யூஸ் பண்ணி அதை சுத்தி வர தேடுவான். டார்க்ல தேட முடியலன்பான். சாரடா காரகா எங்க இருக்கான்னு தெரியறதுக்கு முன்னால எப்படி மூவ் வைக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கப்ப ஷிகடாய் நல்லா போக்கஸ்டா சுத்தி வர பார்த்துட்டு இருப்பான். இனோஜினை பின்னால இருந்து தாக்க வரும். குதிச்சிடுறா கைப்புள்ளன்பான். இனோஜின் எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்திருப்பான். எப்படி இவ்வளவு டார்க்லயும் அதனால பார்க்க முடியுதுன்னு கேப்பா சாரடா. ஷிகடாய் இந்த இருட்லயும் அதனால அதோட இறையை தேட முடியுதுன்பான். பொருட்டோ மோசம் சொல்லும் போது காரகா பின்னாலேயே வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல இனோஜின் தான் காப்பாத்திருப்பான் பொருட்டோவை. பொருட்டோக்கு அள்ளு விட்டுருக்கோம். கொஞ்ச நாள் கிராட்டிடியூட் காட்டுறான்பா இனோஜின். ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு டிராயிங் ரொம்ப சீக்கிரமா பண்ணிருக்கேன்பாங்க. என்னாலேயே அவ்வளவு சீக்கிரமால டிராயிங் பண்ண முடியாதுன்பா இனோஜின். என்னடா சொல்றேன்னு கேட்பான் ஷிகடாய். இனோஜின் என்ன அட்டாக் பண்ண வருதுன்னு ஜம்ப் பண்ண இல்லையா, அந்த பறவையை காரகா தாக்கல, அதுதான் இதுன்பான். ஷிகடாய் யோசிக்கிறத பார்த்துட்டு பொருட்டோ என்னாச்சுன்னு கேட்பான். ஷிகடாய் காரகாவை தோக்கடிக்க ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்பான். இதுக்கப்புறம் பொருட்டோவை ஓட விடுவாங்க. காரகா புடிச்சிட்டு அட்டாக் வைக்கும். பார்த்தா அது பொருட்டோவோட க்ளோனா இருக்கும். காரகா செம கடுப்பாகும். ஷிகடாய் காரகா மனுஷங்க உடம்பு அசையறப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த மூமெண்ட்டை வச்சுதான் கண்டுபிடிக்குதுங்கிற விஷயத்த சொல்லுவான். இனோஜின் அது எப்படின்னு கேட்பான். சாரடா இதை பத்தி நானும் தான் கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு. சில ஸ்னேக்ஸ்னால மனுஷங்களை உற்பத்தி பண்ற ஹீட்டை வச்சு அவங்களோட மூமெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும்னு படிச்சிருக்கேன்பா. ஷிகடாய் இப்பதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இனோஜினுக்கு. சூப்பர் பீஸ்ட் கிராலால உருவாக்கப்பட்ட பேர்ட் உடம்புல இருந்து எந்த ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகாதனால தானே அதனால அவ்வளோ ஈஸியா சுத்த முடியுது. அதை பத்தி சொல்லவும் இனோஜின் புரிஞ்சுப்பான். ஷிகடாய் இது அதோட ஃபீடிங் கிரவுண்டுங்கிறனால நமக்கு இப்ப இந்த விஷயம் தான் அட்வான்டேஜா இருக்க போகுது. கூடவே இதுல ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணிலாம் வேலைக்கு ஆகாது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பான். பொருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் அப்புறம் வேனிஷிங் ரசங்கான்னு யூஸ் பண்ணி காரகாவை கதிகலங்க வச்சிருப்பான். ஷிகடாய் இதான் டைம்னு சொல்லி அட்டாக் வைக்க சொல்லவும் ஷிகடாய் இனோஜின் அண்ட் சாரடா 3 பேரும் குனாயில பேப்பர் பாம் கட்டி சீலிங்ல அடிப்பாங்க. மேல இருக்க ராக்ஸ்லாம் உடஞ்சு காரகா மேல விழுகும். எல்லாரும் ஃபார்ம் ஆவாங்க. பொருட்டோ புடிச்சாச்சான்னு கேட்பான். காரகா செமரேஜோட எந்திரிக்கும். அட்டாக் பண்ண வரப்ப ஷிகடாய் ஷேடோ பேரலிசிஸ்ல புடிச்சிட்டு ரொம்ப நேரத்துக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்பான். பொருட்டோ ஸ்ட்ரீம் பண்ணி அதோட ரிவர்ஸ் ஸ்கேல் எடுக்க ட்ரை பண்ணுவான். காரகா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கீழே வந்து பார்க்கும். அதோட க்ளோஸ்டு ரைட் ஐயை ஓபன் பண்ணும். கிட்ட நெருங்குற பொருட்டோக்கு திடீர்னு ஒயிட் ஃபிளாஷ் ஆகும். காரகாவோட பாஸ்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். சில ஷினோபிஸ் ஒரு கோட்டையை தாக்க வந்திருப்பாங்க. அந்த கோட்டையோட பாதுகாவலர்களா காரகாவும் அதோட கான்ட்ராக்டரும் இருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தா இங்க ரைட் பண்ண வந்திருப்பாங்கன்னு காரகா. கான்ட்ராக்டர் எப்படியாவது இந்த கோட்டையை காப்பாத்தி ஆகணும், நீ டாப்ல இருக்கணும் காரகான்பான். இங்க டாப்ல இருக்க வேண்டியது நீங்கும் காரகா. கான்ட்ராக்டர் தில்லா ஒரு மூவ் வச்சு இந்த விஷயத்தை மொத்தமா முடிக்கலான்ட்டு காரகா தலை மேல ஏறிப்பான். சேர்ந்து அட்டாக் பண்ண போவாங்க. ஆப்போசிட் ஷினோபிஸ்னால இவங்க 2 பேர்த்த சமாளிக்கவே முடியாது. செம்மையா திணறுவாங்க. காரகாவோட கான்ட்ராக்ட் போட்டிருந்தவன் கோட்டை சீக்கிரமாவே இடிபாடாக போகுது, நம்ம இங்க இருக்கிறது சேஃப்ல தப்பிச்சு போயிடலான்பான். காரகா அதெல்லாம் கிடையாது, இப்பதான் விளையாட்டே ஆரம்பிச்சிருக்கு, எனக்கான பேக்கப் பண்ணிட்டு கொடுன்ட்டு அட்டாக் பண்ண போயிருக்கோம். பார்த்தா அந்த கான்ட்ராக்டர் பின்னால இருந்து தாக்குதல் வச்சிருப்பான். அதுலதான் இந்த ரைட் ஐயும் போயிருக்கும். ஏன்ங்கிற கேள்வியோட காரகா மயங்கி விழுந்திருக்கும். மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறப்ப மொத்தமா அந்த இடத்த சூறையாடி இருப்பாங்க. பொருட்டோக்கு தான் இந்த விஷயம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்பான். காரகா என் மைண்ட்ல இருக்க விஷயங்களை பாக்குறேடா பொடியான்ட்டு கடுப்பாகும். பொருட்டோ காரகாவை இப்பதான் நோட்டீஸ் பண்ணுவான். காரகா எதுக்கு என்னோட ரிவர்ஸ்கில் உனக்கு வேணும், பாஸ்ட்ல ஒருத்தனை கொல்ல பார்த்தானே அதே போல செய்யவான்னு கேட்கும். பொருட்டோ என் கிராமத்தை விட்டு போன என் நண்பனை காப்பாத்துறதுக்கு தான் உன் ரிவர்ஸ்கில் வேணும், வேற எதுக்காகவும் இல்லைன்பான். காரகா கிராமத்தை விட்டுட்டு போன துரோகிக்காகவா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு கேட்கும். பொருட்டோ மிட்ஸ்கி ஒன்னும் துரோகி கிடையாது, அவனை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாதுன்பான். காரகா ஷினோபிஸ் தான் இருக்கலே மோசமானவங்களாச்சேன்கும். பொருட்டோ அவளோட மனுஷங்களை நீ எவ்வளவு இருக்கிறீங்கிறத சொல்லியிருக்கான். ஆனா இதுக்கு முன்னால ஒருத்தன் கூட நீ கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்னு பேச வரப்ப காரகா அதெல்லாம் உன்ன போல சின்ன பையனா முட்டாள்தரமா இருந்தப்ப நடந்த விஷயங்கள்ங்கும். பொருட்டோ நீ ஒரு மோசமான ஆள் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்க, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதுக்குன்னு எல்லா ஷினோபிஸும் அப்படி கிடையாதுன்பான். காரகா நிஜமா நீ முட்டாள் தான் போல என்கும். பொருட்டோ என்னடா சொன்னேன்ட்டு கோவப்படுவான். காரகா இதுக்கு முன்னால நான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன்ல, அவன் தந்திரமானவனா இருந்தாலும் ஸ்மார்ட் ஆனவன், அவன் கூட கம்பேர் பண்ணா நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கும். அவன் எனக்கு துரோகம் செய்யறப்ப அவனோட கண்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு கேட்கும் போது பொருட்டோவால பதில் சொல்ல முடியாது. காரகா துரோகம் பண்ண போறன்னு தெரிஞ்சே பண்ண போல இந்த கண்கள், கூடவே இருக்கிற மனசோட கால்குலேட்டிவா யோசிச்சு செயல்பட்ட போல அவன் கண்கள் இருந்துச்சுங்கும். பொருட்டோ ரொம்பவுமே ஒருத்தங்க மேல ட்ரஸ்ட் வச்சு அதை உடைச்சாங்கன்னா அதோட வழி எப்படி இருக்கணும் எனக்கும் புரியும்பான். காரகா அதை பத்தில உனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லி கத்தும். பொருட்டோ மிட்ஸ்கி இழந்திருக்கல எனக்கு தெரியாதான்னு கேட்பான். காரகா நீ எல்லாத்த பத்தியும் தெரிஞ்ச போல நடிச்சுக்கலாம், ஆனா உனக்கு ஒன்னும் தெரியாதுங்கும். பொருட்டோ புரிஞ்சுக்காம தான் போயிட்டேன், இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்காமையும் போயிட்டேன். ஆனா அதுக்குன்னு சொல்ல வரப்ப காரகா ட்ரஸ்ட்ங்கிறது ஒருத்தங்க இன்னொருத்தங்களை யூஸ் பண்றதுக்கான அட்வான்டேஜ். மிட்ஸ்கி உங்ககிட்ட இருந்து ஒரு நம்பகத்தன்மையை வாங்கி எப்படா துரோகம் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கான்கும். பொருட்டோ பேசாத வாய மூடுன்பான். காரகா பரிதாபமா இருக்கு, இந்த இடத்துல நான் உன்னை கொன்னா நீ மிட்ஸ்கியோட துரோகத்தால அவன் கைகளால சாகிறத பார்க்க முடியாம போயிருமேங்கும். பொருட்டோ அதெல்லாம் நடக்காதுன்பான்.
காரகாவோட பிளேன் சர்ஃபேஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா, சீன் இப்ப பிரசன்ட்ல காட்டுவாங்க. பொருட்டோ ரிவர்ஸ் கீழே பறிக்காம அப்படியே கீழே உட்காந்துருவான். ஷிகடாய் என்னடா பண்ற, ரொம்ப நேரத்துக்கு என்னால அதை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாதுன்பான். பொருட்டோ காரகாவோட ரிவர்ஸ் கீழே நான் பறிக்க போறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்பான். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பொருட்டோ நான் அதோட சமனிங் கான்ட்ராக்ட் போட போறேன்பான். இப்பதான் இன்னும் ஜர்க் ஆவாங்க. என்ன குறைச்சு மதிப்பிடாதீங்க உங்க காரகா. பொருட்டோ காரகா கிட்ட நான் மிட்ஸ்கி கையால சாகிறத பார்க்க விரும்புறதானு கேட்பான். காரகா ரொம்ப ஆர்வத்துல இருக்கானுங்கும். பொருட்டோ அப்ப சரி நான் எப்படி மீட்டு கொண்டு வரங்கிறத காட்டுறேன்பான். காரகா ஷாக் ஆகும். பொருட்டோ காரகா கிட்ட நீ ஒருத்தங்களை நம்ப பயப்படுறேன்பான். காரகா கடுப்பாகும். பொருட்டோ நம்பிக்கைங்கிறது அட்வான்டேஜுக்காக பயன்படுத்துறது கிடையாது, அது நமக்கு எங்க எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ ஒரு உதவிகரமா வரதுன்பான். காரகா ஷிகடாயோட ஷேடோ பேரலிசிஸை ரிலீஸ் பண்ணிட்டு பொருட்டோவை தாக்க போகும். காரகாக்கு அதோட பாஸ்ட் கான்ட்ராக்டர் ஞாபகத்துக்கு வருவான். பொருட்டோவை தாக்க போயிருக்கும் இல்லையா, ஃபெரோஷியஸா ஸ்டாப் ஆயிருக்கும். பொருட்டோ கிட்ட நீ மிட்ஸ்கியை மீட் கிளீனா என்ன பண்ணலான்னு கேட்கும். எனக்கு ஒண்ணுக்குன்பான். காரகா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு என்னாச்சுன்னு கேட்பான் ஷிகடாய். அப்படியே என்னடா ஃபன்னியா இருக்குன்னு கேட்பான் பொருட்டோ. காரகா இந்த மிட்ஸ்கியை மீட்கிற விளையாட்டுல நானும் கொஞ்சம் கலந்துக்கிறேன், நீ தோத்துட்டீன்னா நான் உன்னை அப்படியே முழுங்கிருவனுங்கும். இந்த விஷயத்துக்கு பொருட்டோ அக்செப்ட் பண்ணிப்பான். இதுக்கப்புறமா ஒயிட் சேஜ் கிட்ட சொன்னபடியே காரகாவோட ரிவர்ஸ் கீழே மீட்டு வந்துட்டோன்னு சமனிங் பண்ணி பொருட்டோ காட்டுவான். காரகா ஒயிட் சேஜை பார்த்துட்டு செம கடுப்பாகும். ஒயிட் சேஜ் அவங்களோட ரியல் ஃபார்முக்கு வரதை பார்த்துட்டு ஷிகடாய் இவங்களும் ஜெயின் ஸ்னேக்கான்னு கேட்பான். ஒயிட் சேஜ் ரிவார்டா மிட்ஸ்கி ஸ்னேக்கோட தாட்ஸை காட்டுவாங்க. மிட்ஸ்கி லீஃப் வில்லேஜோட கார்ட்ஸை தாக்கியிருப்பான் இல்லையா, சேக்கியே லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு எங்களோட வரையான்னு கேட்பான். அங்க வந்தா நீ தேடுற உண்மை உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பான். கோக்கியோ கார்ட் செத்துட்டானா இல்லையான்னு செக் பண்ண போறப்ப மிட்ஸ்கி அவனோட ஒயிட் ஸ்னேக் கிட்ட கார்டோட ஹார்ட் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி செய்ய சொல்லுவான். கோக்கியோ செக் பண்ணி பார்த்துட்டு செத்துறான்னு கன்ஃபார்ம் பண்ணவும் சேக்கியை நான் தான் சொன்னேன்லன்ட்டு மிட்ஸ்கிக்கு சொம்பு தூக்குவான். தேவையில்லாத பேசாம வா கிளம்பலான்பான் கோக்கியோ. மிட்ஸ்கி கிளம்புறதுக்கு முன்னால ஒயிட் ஸ்னேக் கிட்ட இப்ப பொருட்டோ கிட்ட போன்னு சொல்லியிருப்பான். சாரடா மிட்ஸ்கி அந்த ஸ்னேக்கை விட்டதே கார்டோட இதயத்தை நிறுத்த வைக்கவான்னு கேட்பா. இனோஜின் எதிரிகள் கார்டை தாக்கிடக்கூடாதுன்னு மிட்ஸ்கி இந்த வேலையை பார்த்திருக்கான். எதிரிகளை ட்ரிக் பண்ணிருக்கானான்னு கேட்பான். சோச்சோ ஆனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்பா. பொருட்டோ அதுக்கு அர்த்தம் மிட்ஸ்கி கேட் கீப்பரோட உயிரை காப்பாத்திருக்கான், எனக்கு தெரியும் அவன் நம்ம யாருக்கும் துரோகம் செய்யலன்ட்டு சந்தோஷமா திரும்புவான். சாரடாவும் ஹாப்பியாவா. பொருட்டோ இப்ப எதிரிகிட்ட இருந்து அவனை மீட்டா போதுன்பான். ஷிகடா என்ன சொன்னாலும் இந்த ரீசனிங்ல பத்தாது, கேட் கீப்பரை காப்பாத்திருக்கான் தான், இருந்தாலும் எதுக்கு எதிரியோட போனான்னு கேட்பான். பொருட்டோக்கு என்ன சொல்றானே தெரியாது. ஷிகடாய் அவனோட விருப்பம்னு சொல்றான்ல, அந்த விஷயத்தை வெரிஃபை பண்ணாம விட முடியாதுன்பான். பொருட்டோ இப்ப அவன் எங்க போயிருக்கானாவது தெரிஞ்சிருக்கேன்பான். இனோஜின் லேண்ட் ஆஃப் எர்த் 5 கிரேட் நேஷன்ஸ்ல ஒன்னு, நம்ம தேடி போறவங்க அங்கதான் இருக்காங்கன்னு சொல்ல வரும்போது ஷிகடாய் நம்ம பேரண்ட்ஸ் எங்க இருந்தப்ப இது நடந்திருந்தாலும் போர்தான் நடந்திருக்கும்பான். சோச்சோ சீரியஸா விஷயம் இவ்வளவு மோசமானு கேட்பா. ஒயிட் சேஜ் டே பசங்களா என்னதான் பண்ண போறீங்கன்னு கேட்கும். பொருட்டோ கண்டிப்பா போகத்தான் போறேன், மிட்ஸ்கியை நேர்ல பார்த்து என்ன பேச போறான்ங்கிறத கேட்டே ஆகணும்பான். ஷிகடாய் நான் இப்ப சொல்ல போறது உனக்கு புரியும் நம்புறேன், விஷயம் எங்கேயாவது ரொம்ப சொதப்புச்சுனா உன்னை தடுக்க நான் என்ன வேணா செய்வேன்பான். பொருட்டோ ஷிகடாய் கிட்ட அதை நீ சரியா செய்வேன்னு நம்புறேன்பான். ரீல்ஷி கேவ் மொத்தமா டிசப்பியர் ஆகும். ஒயிட் சேஜ் அந்த பையனோட டெஸ்டினி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்க, ஏன்னா ஒருத்தன் அவனோட விதியில இருந்து தப்பிச்சு ஓடவே முடியாதுங்க. பசங்க வெளியே வந்திருப்பாங்க. பொருட்டோ மிட்ஸ்கி எனக்காக காத்திருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்ரி ஒன்ஸ் மோட்டிவ்ஸ்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நார்டனிக் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க. பொருட்டோ